Praise God. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் மாதப்பிறப்பு ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்களையும் ஆன்லைன் மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையை நம்ம எப்படி நினைக்கணும்னா, நாம் இருந்த ஆழம் வரைக்கும் அந்த கிருபை நமக்காக கொடுக்கப்பட்டது. ஆமென். அது நினைக்கும் போது உண்மையில் கிருபைக்கு சரியான இதுதான் கிருபை அப்படின்னு இதுவரை யாருக்குமே சொல்ல முடியவில்லை. அதுதான் கிருபை. ஆமாம், இவ்வளவு தான் கிருபை அப்படின்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை அது அளவில்லாதது. அவருடைய அன்பு எப்படி அளவில்லாததாக இருக்கிறதோ அப்படியே அவருடைய கிருபையும் அது அளவில்லாதது. நாம் இருந்த ஆழத்தில் வந்து நம்மை சந்தித்த கிருபை, அதுதான் பார்க்கணும். அப்படி தான் பார்க்கணும். நான் இருந்த ஆழத்தில். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், சில இந்த அந்த குழியிலெல்லாம் சிலர் அகப்படும் போது அவங்கள காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. சிலரை காப்பாற்ற முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆழத்தில் போனோம், ஆனால் அவங்க இன்னும் ஆழத்தில் போயிட்டாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் மனிதனால் கை நீட்ட முடியும். அதுக்கு மேலே கை நீட்ட முடியாது. அதுக்கு மேலே பரிதாபமாய் தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் இருந்த ஆழத்தில் எந்த மனிதனுக்கும் கை நீட்ட முடியவில்லை. ஆனால் பரலோகத்திலிருந்து நமக்கு நீட்டப்பட்ட கரம், அவர் நமக்கு பாராட்டின கிருபை. ஹல்லேலூயா. இதை எண்ணணும். இப்படி எண்ணும்போது தான் அந்த கிருபையினுடைய, அதுதான் தாவீது சொல்லுகிறார், நம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது ஆண்டவரே, அருமையானது. சும்மா கிருபைன்னு சொல்லிட்டு போறதில்ல. நான் இருந்த ஆழத்தில் யாருடைய கை நீட்டப்பட்டது, யாரால வந்து என்னை நீட்டுனாங்க, நிறைய பேர் ரீச் ஆகலை. கிருபை. ஆமாம், அவ்வளவு கிருபை. அதில் ஒரு குறிப்பிட்ட தூரம் இனி ரிஸ்க் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு ஒதுங்கினவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த கிருபைக்கு அவர் கொடுத்த கிரயம் தான் சிலுவை. ஆமாம், அவ்வளவு செலவு பண்ணி எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார்னா, என்னை அவர் எவ்வளவு விசேஷித்தவனாய் பார்க்கிறார், உங்களை அவர் எவ்வளவு விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால். ஹல்லேலூயா. நம்மை அருவருப்பாய் பார்க்காமல் அருமையாய் பார்க்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துக்காய் கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்து கடந்த நாளிலே பலப்படுத்தினார். அந்த வார்த்தையை நாம் தியானிக்கலாம். 87வது சங்கீதம். சங்கீதம் 87 அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சீயோனை குறித்து சொல்லப்படும். சீயோனை குறித்து சொல்லப்படும். சீயோனை குறித்து சொல்லப்பட்டதை உன்னதமானவர் தாமே ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. சீயோனே, உன்னை குறித்து சொல்லப்பட்டவைகளை உன்னதமானவர் தாமே ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆமென் சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். நம்மை குறித்து நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். சீயோன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டது. இதை நான் விரும்பி தெரிந்தெடுத்தேன் என்று 132வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம் ஒவ்வொருவரையும் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் வேறு வழி இல்லாமல் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் எத்தனை பேர் சொல்வீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவர். இந்த வார்த்தை எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, நான் அவரால் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவன். சீயோனே,
உன்னை குறித்து சொல்லப்பட்டவைகளை உன்னதமானவர் தாமே ஸ்திரப்படுத்துவார். அப்படி என்றால் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவீர்களா? என்னை குறித்து சொல்லப்பட்டவைகளை என் தேவன் ஸ்திரப்படுத்துவார். என்னை குறித்து சொல்லப்பட்டவைகளை, என் குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டவைகளை, என் பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டவைகளை என் தேவன் ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்திரப்படுத்தப்பட்ட பிறகுதான் மற்றவர்களுக்கு அது தெரிய வரும். எனக்கு சொல்லப்பட்டது எனக்கு தெரியுது, எனக்கு சொல்லப்பட்டது மற்றவர்களுக்கு தெரிய வரணும்னா அது ஸ்திரப்படுத்தப்படணும், அது நிலைக்கணும், அது உறுதிப்படுத்தப்படணும். உன்னதமானவர் தாமே, உன்னதமானவர் தாமே. அப்படி என்றால் என்னை குறித்து சொல்லப்பட்டதை அவரால் மட்டும்தான் ஸ்திரப்படுத்த முடியும், உறுதிப்படுத்த முடியும், எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். வேற யாருக்கு அது செய்ய முடியாது. சீயோனே, ஒரு காரியத்தை புரிந்து கொள். உன்னை குறித்து சொல்லப்பட்டதை உன்னதமானவர் தாமே ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லும் போது வேற யாருக்கும் முடியாது. இயலாதவர்களை இனியும் பார்த்து கொண்டிராதே, எல்லாம் செய்ய வல்லவரை மட்டும் நோக்கி காத்திரு. உன்னை குறித்து சொல்லப்பட்டவைகள் உறுதிப்படும். கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உரைக்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தேவன் எதை சொன்னாரோ அதை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார். ஒரு தேவ பிள்ளை இதை அறிந்து கொள்ள என்னை குறித்து சொல்லி இருக்கிறார், என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார், எனக்கு சொல்லி இருக்கிறார், எனக்காக சொல்லி இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே சீயோனே, உன்னை குறித்து சொல்லப்பட்டவைகள் என்னவென்று கேட்டால் அது நம்மளால சொல்ல முடியுதா? இவ்வளவு நாள் தேவனை ஆராதிக்கிறோம், ஆண்டவரிடத்தில் வருகிறோம், எவ்வளோ வார்த்தைகளை கேட்குறோம், பர்சனலாக தேவ சமூகத்தில் இருந்து வார்த்தையை வாங்குகிறோம். உன்னை குறித்து சொல்லப்பட்டவைகள் என்ன அப்படி கேட்டால் அது அது ஏதோ சொன்னாரே, அப்படி அல்ல. என்னை குறித்து சொல்லப்பட்டதை நான் அறிந்திருக்கணும். சீயோனை, நீ அறிந்திருக்கணும். உன்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். தேவன் தெரிந்தெடுத்த நாள் முதல், தேவன் பிறப்பித்த, ஜனிப்பித்த, சிருஷ்டித்த, புது சிருஷ்டியாய் உருவாக்கின நாள் முதல் இந்நேர வரைக்கும், இந்த 2022 ஜூன் 30 வரைக்கும் உள்ள வாழ்க்கையில உங்களை குறித்து தேவன் சொல்லப்பட்டவைகள் என்ன, தேவன் சொன்னது என்ன? ஆமென். நான் என்னை குறித்து சொல்லப்பட்டதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். தேவன் தெரிந்தெடுத்த ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் தம்முடைய வார்த்தையை உரைத்திருக்கிறார். தேவன் உரைத்திருக்கிறார். என்னை குறித்த வார்த்தை, எனக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை நான் அறிந்திருப்பது அவசியம். எது என்னுடைய எதிர்காலமோ அதை நான் அறிந்திருப்பது அவசியம். எது என்னுடைய ஃபியூச்சர், எது என்னுடைய வாழ்க்கையோ அதை நான் அறிந்திருப்பது அவசியம். அவசியம் இல்லாததை அறிந்திருக்கிறோம், அவசியமானதை அறிந்திருக்கிறோமா? ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவ சமூகத்திலிருந்து தங்களுக்கான ரேமா, தங்களுக்கான வார்த்தையை ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு வாங்கணும், அதை அறிந்திருக்கணும். அறியாமல் 80 வருடம் மோசே லைஃப்ல போயிட்டு, மோசே குறித்து தேவ திட்டம் இருந்தது, ஜனிப்பித்ததுக்கு நோக்கம் இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை குறித்தும் அவனுடைய எதிர்காலத்தை குறித்தும் அறியாமல் 80 வருஷம் போயிட்டு 40 வருஷம் சும்மாவே இருந்தார் வனாந்தரத்தில். ஏன்னா அறியவில்லை, வாழ்க்கை குறித்து அறியவில்லை. இப்பொழுது கர்த்தர் முச்செடியில் எழுந்தருளுகிறார். மோசே ஒன்னே ஒன்று செய்கிறான், கிட்ட போக பார்க்கிறான், நெருங்கி போக பார்க்கிறான். அவன் விலகி போகவில்லை. நெருங்கி போய் நிற்கும் போது கர்த்தர் அவனை நிலைநிறுத்த சொல்லுகிறார், நீ நிற்கிற பூமி பரிசுத்த ஸ்தலம், உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு. அவன் ரெடியாகிறான், தரை மட்டும் குனிகிறான். தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது இப்பொழுது தேவன் தம்முடைய திட்டத்தை அவனுக்கு சொல்லுகிறார். நான் உன்னை அனுப்புகிறேன். ஆமாம், உன்னை அனுப்புகிறது நான். நீ போய் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு இவ்விடத்தில் வந்து ஆராதிப்பா என்று அவனை குறித்த தேவ திட்டத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். இப்பொழுதுதான் மோசே அறிந்து கொள்ளுகிறான். ஆமென். சீயோனே, உன்னை குறித்து சொல்லப்பட்டது உன் தேவனால் உறுதிப்படுத்தப்படும், ஸ்திரப்படுத்தப்படும். அதே வேளையில் முதலாவது உன்னை குறித்து சொல்லப்படுகிறது என்ன, உன்னை குறித்து சொல்லப்பட்டது என்ன என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார்,
தேவன் செய்து விட்டு நான் இதை செய்தேன் என்று சொல்லுகிறவர் அல்ல, செய்ய போகிறதை சொல்லி செய்கிறவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய செயல் எப்படிப்பட்டது தெரியுமா? செய்ய போகிறதை செய்வதற்கு முன்னாக அவர் சொல்லுகிறார், செய்த பிறகு நம்மை மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்ல வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றேன். ஆண்டவருடைய செயல் எப்படின்னா, அவர் செய்ய போகிறதை செய்வதற்கு முன்னதாக நமக்கு சொல்லுகிறார், செய்த பிறகு நம்மை மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்ல வைக்கிறார். அப்படி என்றால் இந்த காலை வேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு கர்த்தர் பேசினது, எனக்கு சொல்லப்பட்டவைகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி என்னை அதை மற்றவர்களுக்கு சொல்ல வைக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்ய போகிறதை நமக்கு சொல்லுகிறார், செய்த பிறகு நம்மை மற்றவர்களுக்கு அதை சாட்சியாய் சொல்ல வைக்க போகிறார். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும், வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், உங்க தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு தன்னுடைய ஃபியூச்சர் தெரிஞ்சிருக்கணும். ஃபியூச்சர் இப்படி இப்படி இருக்கணும் அப்படி அல்ல, அவங்களுக்கான வார்த்தை, அவங்களுக்கான வார்த்தை தெரிந்திருக்கணும். ஹல்லேலூயா. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அதே போலதான் தேவன் நமக்காக ஒரு வார்த்தையை தருவாரானால் அதன் பிறகு தேவன் பேசுகிறது, நம்மோடு இடைப்படுகிறது எல்லாமே அதற்கு ஒத்துதான் இருக்கும். அதற்கு ஒத்து, என்ன சப்ஜெக்ட் எடுத்து சர்ச்சில் வந்து நீங்க செய்தி கேட்டாலும் அதுக்கு ஒத்துதான் இருக்கும். அதற்கான ஒரு வார்த்தை கண்டிப்பா வந்து உங்களை தொடும். நீங்க பர்சனல் மெடிடேஷன்ல போய் உட்கார்ந்திருந்து எந்த சாப்டர் எடுத்து வாசித்தாலும் சரி அதற்கு ஒத்துதான் இருக்கும். அதை ருசித்தவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவன் மாற்றுகிறவர் அல்ல, ஒரு விசை சொல்லதை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. அறிந்திருக்கணும், அறிந்தால் மாத்திரமே அதை குறித்து எதிர்பார்ப்போடு நம்மால் காத்திருக்க முடியும். சிமியோன் என்கிற தேவ மனிதன், ஆமென், எருசலேமின் ஆறுதல் வர காத்திருந்தானா. ஏன் காத்திருந்தானா? அவனுக்கு பரிசுத்த ஆவியினால் தீர்க்க தரிசனமாய் வார்த்தை உரைக்கப்பட்டிருந்தது. கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னமே நீ மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்தது. வார்த்தை உரைக்கும் போது அதற்கான எந்த சான்ஸுமே இல்லாமல் இருக்கலாம். வார்த்தை என்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும் என்று வார்த்தையை பிறப்பிக்கும் போது உண்மையிலே அதனுடைய சரியான நிலைமை எப்படின்னா, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு, ஆழத்துல இருள் இருந்துச்சு. இப்போ வார்த்தை எங்க வெளிப்படுது அப்படின்னா, பைபிள் சொல்லுது, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல வார்த்தை வெளிப்படும். வார்த்தை வெளிப்படுகிற இடத்துல வெளிச்சம் உண்டாகும். வெளிச்சம் உண்டாகிற இடத்துல இருள் விலகும். வெளிச்சம் உண்டாகிற இடத்துல ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாறும். வெளிச்சம் உண்டாகிற இடத்துல இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறதை போல வரவழைக்கப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சீயோனே, உன்னை குறித்து சொல்லப்படும், உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். தேவன் எப்படியெல்லாம் ஸ்திரப்படுத்துகிறார் என்று, தேவன் தாம் உரைத்ததை எப்படியெல்லாம் ஸ்திரப்படுத்துகிறார் என்று வேதத்தில் அநேக இடங்களில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த காலை வேளையில் ஒரு சில காரியங்களை சொல்லி செபிக்கிறேன். முதலாவது பாருங்கள், ஆதியாகமம் 18வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 18:10. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு, தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், அது நிறைவேறினதுனால, நல்ல கவனிங்க, அது நிறைவேறினதுனால தான் நமக்கெல்லாம் தெரிய வந்துச்சு. நிறைவேறுவதற்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும், அதன் பிறகு சாராளுக்கு தெரியும், அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ள என்ன ஆசைப்படணும்னா, ஆண்டவரே நீங்க சொல்லி நான் கேட்டேன் வாக்குத்தத்தத்தை, நீங்க என் வாழ்க்கையில செய்யாம நான் எப்படி ஆண்டவர் இதை மற்றவர்களுக்கு சொல்வது? நீங்க வந்து ஸ்திரப்படுத்தும் போது இதை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. உமக்கு மகிமையா, சாட்சியா. தேவன் அதை தான் செய்தார், அதை தான் செய்து கொண்டிருக்கிறார், அதை தான் உங்களுக்கும் செய்வார். ஆமென். எனக்கு கர்த்தர் சொன்னதை அவர் என் வாழ்க்கையில செய்த பிறகு நான் மற்றவர்களுக்கு அதை சாட்சியாக சொல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில இதை உங்க இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு கர்த்தர் என்னெல்லாம் சொல்றாரோ வாக்குத்தத்தமா, நாளைக்கு அதுதான் என்னுடைய சாட்சியா இருக்க போகிறது. என் சொந்தங்கள் நடுவில் நான் அதுதான் சாட்சியா சொல்ல போறேன். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமுக்கு 75வது வயதுல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் சொல்லுறார். 13வது அதிகாரத்தில் அதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். உரைக்கப்பட்ட இது உனக்கான ரேமா ஆபிரகாமே, உன் சந்ததி கடற்கரை மணலத்தனையா இருக்குங்கிறார். 15வது அதிகாரத்தில் மீண்டும் இந்த நட்சத்திரத்தை பார், இப்படி இருக்கும் உன் சந்ததி. எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ வாக்குத்தத்தம் மட்டும் இருக்கு, சரீரத்தில் மாற்றம் இல்லை, எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது இனி அது உறுதிப்படுத்தப்படணும், ஸ்திரப்படுத்தப்படணும். அதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். உன்னிடத்திற்கு நான் வருவேன். உன்னிடத்திற்கு நான் வருவேன். நான் இன்னும் ஒரு விஷயம், நான் உன்னை சந்திக்க போறேன். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சம், ஆங்கிலத்தில் இருக்கும், and the Lord visited Sarah as he said. அவர் சொல்லி இருந்தபடி சாராளை சந்தித்தார். சாராளை சந்தித்தார். நல்ல கவனிங்க. ஆமென். 25 வருடங்களுக்கு முன்னதாக கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் ஸ்திரப்படுத்தும்படிக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? வந்து சந்திக்கிறார். சீயோனே, உன்னை குறித்து சொல்லப்பட்டதை ஸ்திரப்படுத்த உன் தேவன் உன்னை நிச்சயமாய் சந்திப்பார். ஆமென். 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 ஹல்லேலூயா. உன்னதமானவர் தாமே. வாழ்க்கையில் 1000 பேர் வருவாங்க போவாங்க, உரைக்கப்பட்டது நிறைவேறணும்னா இதோ உன் ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. அவர் வரணும். அப்ப இது என்னைக்கு நடக்கும்? அவர் வருவார், எல்லாம் நடக்கும். இது எப்போ நடக்கும் பாருங்க. சில பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கும்போது அப்பா சொல்லி விட்டுருப்பாங்க, நீ ஸ்கூலுக்கு போ, நான் உனக்கு ஃபீஸை கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்துடுவேன். எல்லாரும் ஃபீஸ் கட்டி முடிச்சு, நீ ஏன் ஃபீஸ் கட்டல, எழுப்பி விடுவாங்க. ஓகே, பிள்ளை நிற்கும். எப்போ ஃபீஸ் கட்டுவ? அப்பா வருவாங்க. இந்த பிள்ளையோட ஒரே நம்பிக்கை, அப்பா கையில் காசு இருக்கா இல்லையா அது தெரியாது, ஒரே நம்பிக்கை, அப்பா வந்தா ஃபீஸ் கட்டிடுவார். என்ன நம்பிக்கை? அவர் வருவார். அப்பா வருவாங்க. எப்போ வருவாங்க? இன்னைக்கு ஸ்கூல் முடிகிறதுக்குள்ள, ஃபர்ஸ்ட் இந்த பீரியட் முடிகிறதுக்குள்ள வந்துருவாங்க. லஞ்ச் டைமுக்கு முன்னாடி வந்துருவாங்க. ஈவினிங்குள்ள வந்துருவாங்க. அப்பா வந்தா மேட்ரு சால்வ். அப்பா வந்த பிரச்சனை சால்வ். ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? நான் நிச்சயமாக வருவேன். ஆமென். நீங்க வந்தீங்கன்னா சால்வ் ஆயிரும். அவர் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் இதுவரை 25 வருஷம் கர்த்தர் சொல்லி இவங்க கேட்டுட்டு இருந்த வாக்கு தத்துவம் இப்பொழுது காத்திருக்கிற அநேகருக்கு இது ஒரு சாட்சியா இருக்கிறது. தேவன் சந்திப்பார். ஆமென். தேவன் சந்திப்பார். அவர் சந்திக்கும் போது எனக்கு சொல்லப்பட்டது ஸ்திரப்படுத்தப்படும். அவர் சந்திக்கும் போது எனக்கு சொல்லப்பட்டது ஸ்திரப்படுத்தப்படும். ஆண்டவருடைய வாக்கு இது, நான் வருவேன். கர்த்தர் தான் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். அதன் பிறகு அடுத்த வார்த்தை, கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆண்டவர் வந்து சந்திப்பார். சீயோனே, இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்திற்கு வருகிறார். சீயோனே, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோனே, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட சீயோனே, வாக்குத்தத்த சந்ததியே, பிரித்தெடுக்கப்பட்ட சபையே, உனக்கு சொல்லப்பட்டதை ஸ்திரப்படுத்தும்படிக்கு இதோ உன் ராஜா உன்னை சந்திக்க வருகிறார்.
வருவார். நான் இருக்கிற இடத்துல வருவார், என் வீட்டில் வருவார், நான் இருக்கிற சூழ்நிலை எதுவானால் அவர் வருவார், என்னை வந்து சந்திப்பார். 25 வருஷம் நான் கேட்டுட்டு இருந்ததை இப்பொழுது நான் பார்க்க போகிறேன். காரணம், கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் வந்து உன்னை சந்திக்க போகிறேன். அப்பொழுது உனக்கு சொல்லப்பட்டது ஸ்திரப்படுத்தப்பட போகிறது. இத்தனை ஆண்டு கேட்டு கொண்டிருக்கிறதை என் கண்கள் பார்க்கும்படிக்கு கர்த்தர் என்னை சந்திப்பார். சகரியா, யோவான் ஸ்நானனுடைய தகப்பன், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 69 முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 69வது வசனத்தையும் 75வது வசனத்தையும் 79வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கு தேவனால், பிதாவாகிய தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இரட்சணிய கொம்புதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்கிறார்? பைபிள் சொல்லுது, உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. 18 வருஷம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த கூனியாகிய ஸ்திரீயை இயேசு சந்தித்த போது அவள் நிமிர்ந்து மகிமைப்படுத்தினார். ஆமென். இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம் என்று அத்தனை நிந்தை சொற்கள் நடுவிலே காத்திருந்த அந்த பிறவி குருடனை இயேசு சந்தித்த போது அவன் எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. எதற்காக? பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தரினை சந்திப்பார். எனக்கு உரைக்கப்பட்டதை ஸ்திரப்படுத்த கர்த்தரினை சந்திப்பார். வார்த்தையை தந்துவிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய வார்த்தை யாரை நோக்கி வருகிறதோ அதற்கு பின்பதாக அதை நிறைவேற்ற அவரும் வருகிறார். வார்த்தை அனுப்புகிறார், அதை நிறைவேற்ற அவரே வருகிறார். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். நமக்கு உரைக்கப்பட்ட வார்த்தையை உன்னதமானவர் தாமே ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. எனவேதான் தாவீதின் வாழ்க்கையில் தாவீதுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? இந்த சிங்காசனத்தை உன்னை நான் வைப்பேன் என்று. இன்னும் தாவீது உட்காரல. ஏன்? சவுல் உட்கார விடவில்லை. சவுல் உட்கார விடலை. ஆமே, நமக்கான சில நன்மைகள் இருந்தாலும் சிலர் நம்மளை உட்கார விட மாட்டாங்க. ஆனாலும் தாவீதுக்கு ஒரு நச்சயம் உண்டு, தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? தேவன் ஒரு வேலையை குறித்திருப்பார், அன்று தேவன் என்னை சந்திப்பார். அதுதான் 59வது சங்கீதத்தில் தாவீது 59வது சங்கீதம் 10வது வசனத்தில் தாவீது இப்படி சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். எப்பொழுது சொல்றார் பாருங்க, அந்த டைட்டில் வாசிங்க. சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க சவுல் தாவீதை கொலை செய்வதற்கான ஆட்களை அனுப்பும் போது தாவீது என்ன சொல்றாருன்னா, சவுல் அனுப்பின ஆட்கள் என்னை பார்ப்பார்கள், என்னை பிடிப்பார்கள், என்னை சந்திப்பார்கள் என்று சொல்லவில்லை. தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். சவுல் 1000 ஆட்களை விடட்டும், உனக்குள் வாக்குத்தத்தம் இருக்குமானால், கர்த்தர் சொன்னது சீயோனே, உன்னை குறித்து கர்த்தர் சொல்லப்பட்டது இருக்குமானால், உன்னை சந்திக்கிறது சவுலின் ஆட்கள் அல்ல, தேவன் தம்முடைய கிருபையினால். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப சவுல் யாருக்கு எதிராக ஆட்களை விடுவான்? வாக்குத்தத்தம் உடையவன், சீயோனுக்கு விரோதமாய். ஹல்லேலூயா. சவுல் யார் பாருங்க, எப்பொழுது முதல் சவுல் தாவீதை பகைக்க ஆரம்பித்தான் தெரியுமா? வாக்குத்தத்தம் சந்ததி என்பதை அவன் அறிந்த பிறகு,
ஜனங்கள் சொல்லுகிறார்கள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அவன் புரிந்து கொண்டான், என்ன எனக்கு 1000 அவனுக்கு 10,000 கொடுக்குறாங்க, இனி எதை மட்டும் தான் கொடுக்கணும், ராஜ்யத்தை மட்டும்தான். அன்று முதல் அவனை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கிறான். அன்று முதல் அவனை விரோதியை பார்க்க ஆரம்பிக்கிறான். அன்று முதல், அந்த நேரம் முதல் பைபிள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய பார்வையை அவன் பக்கம் வித்தியாசமா பார்க்கிறான். அவன் மேல ஒரு நோட்டம் வைக்கிறான். இவனை வளர விடக்கூடாது, இவனை வாழ விடக்கூடாது, இவனை ஓட விட்டுட்டே இருக்கணும். தாவீதுடைய வாழ்க்கை பாதி ஓடியே கழித்திட்டான். எல்லாரும் நிம்மதியா, ஏன்னா வாழ்க்கை இன்னும் ஸ்திரமாகல, வாழ்க்கை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆனா தாவீதுக்கு தெரியும், இந்த சீயோனை குறித்து சொல்லப்பட்டது ஒரு நாள் உறுதிப்படுத்தப்படும், ஒரு நாள் ஸ்திரப்படுத்தப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. எந்த ஸ்தானத்துல தாவீது இருக்க கூடாது என்று சவுல் விரட்டிட்டு இருந்தானோ, கடைசியில் சவுல் வந்து என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா? நீ ராஜாவாதான் இருப்ப, நீ ராஜாவா இருப்ப, ஏன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறா, நீ ராஜாவாதான் இருப்ப. துரத்துக்கிற சவுலுக்கு தெரியுங்க நாம யாரா இருக்க போறோம்னு, ஓடுற நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆமென். துரத்துற சவுலுக்கு தெரியுது. அவன் கடைசி வந்து என்ன சொல்லிட்டு போனா தெரியும்? நீ ராஜாவாதான் இருப்ப, ஏன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறா. ஹல்லேலூயா. தோல்வியை உறுதிப்படுத்தி கொண்டு போராடுகிறவன் தான் சத்துரு. ஆமென். நீ ராஜாவாதான் இருப்ப, கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். இதுதான் அவன் கடைசியில சொல்லிட்டு தான் சத்துருக்களை இச்சகம் பேசி அடங்க பண்ணுவார். ஒரு தேவ பிள்ளை தெரிந்திருக்கணும். ஆமென். கை பக்கத்துல இருந்தும் சவுலின் ஈட்டின் ஒரு தாவீதுடைய வஸ்திரத்தை கூட தொட முடியவில்லை. ஹல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் இருக்கு, அவருடைய வார்த்தையை தொட முடியாது. இன்னைக்கு நானும் நீங்கள் நிக்க காரணம், சீயோனே உன்னை குறித்து சொல்லப்பட்டது உன் மேல இருக்கிறது, வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதன் பிறகு ஏசா தாவீதை கொல்லுவேன் என்று தீர்மானித்தான் தெரியுமா? நம்ம கேட்டா சொல்லுவோம், யாக்கோபு ஏசாவின் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி எடுத்து விட்டான் என்று. ஆனால் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், வாக்குத்தத்தம் தாவீதின் மேல் யாக்கோபின் மேல் விழுந்த பிறகு, வாக்குத்தத்தம் யாக்கோபின் மேல் விழுந்த பிறகு ஏசா சொல்லுகிறான், இவன் கதையை நான் முடிப்பேன் என்று. முடியல, விடல ஆண்டவர். கடைசியில் வந்து சால்வாயிட்டு தான் ஏசா போனார். வாக்குத்தத்தம் மேல இருக்கிறது, அவர் வந்து ஸ்திரப்படுத்துவார். யாக்கோபின் இடத்துல வந்தார், யாபோக்காற்றின் கரையில வந்தார், ஸ்திரப்படுத்தினார். ஆமென். பல நேரத்தில் நமக்கு தெரியாது, என்ன ஆண்டவரை தொடைய தொட்டுட்டீங்களே ஆண்டவரே, கால சுளுக்கு தந்து, இல்ல ஸ்திரப்படுத்த அவர் செய்வார். என்ன செய்யணுமோ அதை செய்வார். யாக்கோபே நீ ஓடினது போதும். ஹல்லேலூயா. நீ 20 வருஷம் ஓடி பழகிட்ட, இனி உன்னை உட்கார வச்சாலும் நீ என்னதான் செய்வ? ஏன்னா பழகிட்டோம்ல 20 வருஷம் ஓடி. அதனால உன்னை உட்கார வைக்கிறதுக்கு காலை என்ன செய்கிறார்? ஒரு பிடி. இனி ஓடணும்னு நினைச்சாலும் ஓட முடியாது. ஏன்னா 20 வருஷம் நீ ஓடி பழகிட்ட. நம்ம எதுல ரொம்ப பழக்கப்பட்டிருக்கிறோமோ அடுத்து நம்ம உட்கார்ந்தாலும் திருப்பியும் ஆமென் இல்ல. ஆமென். சில பார்த்துருக்கீங்களா, ரொம்ப பாயிலேயே படுத்து பழகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீடெல்லாம் கட்டி நல்லா ஆண்டவர் பிளஸ் பண்ணி வீடெல்லாம் கட்டி நல்ல மெத்தையெல்லாம் வாங்கி போட்டாலும் சிலருக்கு அதில் படுத்தா தூக்கம் வராது. ஏன்னா இத்தனை வருஷம் நான் இதிலே படுத்துட்டேன். இதே மாதிரி தான் சில பாதையில் ரொம்ப வருஷம் ஓடி பழகிட்டோம். இப்போ ஆண்டவர் உட்கார வச்சாலும் நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். சில நேரத்தில் சில பிடி நமக்கு பிடிக்காது, சில நேரத்தில் அவர் பிடிக்கிற சில பிடி நமக்கு பிடிக்காது. ஆனால் அந்த பிடி பிடிக்கலைன்னா நம்ம உட்கார மாட்டோம். ஆமென். ஆண்டவர் உரைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். நான் உனக்கு சொல்லிட்டேன்ல, செய்வேன். எப்படி செய்வீங்க ஆண்டவரே? எப்பொழுது செய்வீங்க ஆண்டவரே? நான் வருவேன், நான் வருவேன். ஹல்லேலூயா. சிலர் பேசி ஃபோனை கட் பண்ணுவாங்க. இவர் பேசிட்டு தான் ஃபோனே ஆன் பண்ணி வச்சுட்டு வருவார். சிலர் வந்து கட் பண்ணுறதுக்காக பேசிட்டு சரி 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 ரைட் நான் செஞ்சிடறேன் சொல்லிச்சிட்டு, ஐயோ இவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆமாம், வருவார். அவர் வர்றதுக்காகவே ஃபோனை வைப்பார். பேசிட்டே இருக்கிற ஒரு ஃபோனை வச்சுட்டாருன்னா புரிஞ்சுக்கோங்க, வர்றாருன்னு அர்த்தம். ஆபிரகாமோடு பேசிட்டே இருக்கிறார்.
பேசிட்டே இருக்கிறார்ல, பேசிட்டே இருக்கு. வாக்குத்தத்த சந்ததி ஈசாக்கு. ஆனா ஈசாக்கு இதுவரை சத்தம் கேட்கவே இல்லை. ஈசாக்குக்கும் தெரியல தான் ஒரு வாக்குத்தத்த சந்ததி என்று. 22வது அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் பேசிட்டு போனை வச்சுட்டார். 3 நாள் டிராவல் பண்ணி போற ஆபிரகாம். இந்த 3 நாள் கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆண்டவரும் போனை கட் பண்ணிட்டாரா? அவர் போனை வச்சுட்டாருனால புரிஞ்சுக்கோங்க, வராருன்னு அர்த்தம். வராருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உறுதிப்படுத்தப்பட அவர் வருவார். மோரியா மலையின் ஒவ்வொரு பக்கத்தில் இவர்கள் ஏற ஏற இதன் மறுபக்கத்தில் ஒரு ஆட்டுக்கடா ஏறி வந்து கொண்டிருக்கிறது. உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கிளைமேக்ஸ்ல ஈசாக்கு ஆபிரகாம் வந்து நிக்கிறாங்க. கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது வந்துட்டார்ல ஈசாக்குக்கு பதிலாக அந்த இடத்துல ஈசாக்குக்கான வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆமென். ஸ்திரப்படுத்த வருவார். எனக்கு சொல்லி இருக்கிறார். இப்படி எனக்கு சொல்லப்பட்டதை இப்ப நான் யார்கிட்டயாவது சொன்ன நம்புவாங்களா? சிரிப்பாங்க இல்ல? தாவீதுக்கு தலையில அபிஷேகம் ஊற்றப்பட்டதை கண்ணால கண்ட சகோதரர்களுக்கு கூட அதன் பிறகு நம்ப முடியல. யோசேப்பு சொல்ற அப்பா கூட நம்பலையே, யாக்கோபு கூட நம்பலையே. இல்ல, ஆனா எப்போ நம்புவாங்க தெரியுமா? அவன் அந்த ஸ்தானத்தில் இருப்பதை எல்லாரும் பார்த்த பிறகு. அதுதான் சாட்சி. ஆண்டவரே நீங்க சொல்லி நான் கேட்டேன். என் வீட்டில் இருக்கிறவங்க கூட பல காரியத்தை கர்த்தர் இப்படி சொன்னார்னா நம்புவாங்களான்னு கேட்டா தெரியாது. அதனாலதான் பல நேரத்தில் ஒரு மனிதனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே மாறி விடுவாங்க. யோசேப்பு குழியில போட காரணமே அவனுக்கு தேவன் சொன்னது அவன் சொன்னதுனால தானே. ஆமே. ஆனா அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் சாட்சி. சகோதரர்கள் வந்து சொன்னாங்கல்ல, அப்பா கிட்ட வந்து சொன்னாங்கல்ல, அப்பா யோசேப்பு எப்படி இருக்கிறான் தெரியுமா? இதே தானே யோசேப்பு 22 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து அவனை குழியில போட்டீங்க. இப்போ யோசேப்பு வந்து அப்பா கிட்ட தன்னை குறித்து சொல்ல தேவையில்லை. இந்த குழியில தூக்கி போட்டாங்களே அத்தனை பேர் அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க. யோசேப்பு 20 வருஷத்துக்கு முன்னாடி எதை சொன்னானோ அதை இப்போ சாட்சியா வந்து சொல்றாங்க. தேவன் ஸ்திரப்படுத்தும் போது இது நடக்கும். சொல்லுங்க, தேவன் ஸ்திரப்படுத்தும் போது. எப்படி ஸ்திரப்படுத்துவார்? என்ன சந்திப்பார். தாவீது எப்படி சந்திப்பார் சொல்றா தெரியுமா? கிருபையாய் என்னை சந்திப்பார். காரணம் நான் தேவனால் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவன். எனக்கு சொல்லப்பட்டதை ஸ்திரப்படுத்த என் தேவன் கிருபையாய் என்னை சந்திப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவா பலன் தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவா பலன் தாருமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. ஆமென். உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை. 2 கைகளை உயர்த்தி கேட்கல. கர்த்தாவே நான் நிலையற்றவன், கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், ஸ்திரப்படுத்துங்கப்பா. கால்களை ஸ்திரப்படுத்தும். சத்தனரே பலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே. ஹல்லேலூயா. கேட்கலாமா? தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பினாலே. ஆமென். தகப்பனே உந்தன் தயை கொண்ட
அழுவே ஆண்டவரே நீங்க எனக்கு சொன்னது என் வீட்டுல இருக்கிறவங்க கூட நம்ப மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் நீர் அதை ஸ்திரப்படுத்தும் போது அவர்களே அதை சாட்சியா சொல்லுவாங்களேப்பா. நீர் என்னை குறித்து சொல்லப்பட்டதை நீர் ஸ்திரப்படுத்தும்படிக்கு என்னை கிருபையாய் சந்திப்பீர் ஆண்டவரே. தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே தயங்கிடும் நேரத்தில் தோளில் சுமந்திடுமே. ரெண்டு கைகளை உயர்த்தி கேட்கலாமா? கர்த்தாவே நான் நிலையற்றவன், கர்த்தாவே என் கால்களை ஸ்திரப்படுத்தும். ஆமென். என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. அவைகளை ஸ்திரப்படுத்த வருவீராக, கிருபையாய் சந்திப்பீராக. கேளுங்க கர்த்தாவே. ஆமென். கர்த்தாவே 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 நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படு. ஓ பலனும் நீரே, பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. பலனும் நீரே. ஹல்லேலூயா. உம்மை உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உங்களுக்கு உரைக்கப்பட்டது, உங்களுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை. ஆமென். சீயோனே உன்னை குறித்து சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை இப்பொழுது தேவ சமூகத்தில் சொல்லுங்க. சொல்லிட்டு நம்பிக்கையோடு சொல்லுங்க. இதை நீங்க தான் ஸ்திரப்படுத்தணும். நீங்க இதை ஸ்திரப்படுத்தும்படி என்னை கிருபையாய் சந்திப்பீர். இதை ஸ்திரப்படுத்தும்படிக்கு ஹல்லேலூயா என்னை கிருபையாய் சந்திப்பீர். நீங்க தான் சொன்னீங்கப்பா. நீங்க சொன்னது எனக்கு அறியாதது, என் புத்திக்கு எட்டாதது. வாக்குத்தத்தம் என்பது அப்படிதாங்க. அறியாததும் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாது. அதுதான் வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு எட்டாததை சொன்னார், யாக்கோபுக்கு எட்டாததை சொன்னார், தாவீதுக்கு எட்டாததை சொன்னார். இந்த நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார். 25 வருஷம் சொல்லிட்டு ஆபிரகாமுடைய 99 வயசுல கூப்பிட்டு சொல்ல, நான் நிச்சயமா வருவேன், நான் வருவேன், நான் வந்து விசிட் பண்ணுவேன், நான் வந்து சந்திப்பேன். கர்த்தர் தான் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். அடுத்த வார்த்தை, கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்தருளினார். நீங்க வந்து சந்திச்சிட்டீங்கன்னா எல்லாமே நடக்கும். ஆண்டவரே, எங்க அப்பா வந்தா எல்லாம் சால்வ் ஆயிரும். அப்ப நீங்க வந்தா எல்லாம் சால்வ் ஆயிரும், எல்லாம் செட்டில் ஆயிரும். ஆண்டவரே, நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா. நீர் வருவீர், நீர் வருவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும், எல்லா நெருக்கத்திலும் என்னை காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் ஓ அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை,
நல்ல எபனேசர், நல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பரிசுத்த பிதாவை, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையா இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே, ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை உம்முடைய சமூகத்திலிருந்து துவங்கும் பாக்கியத்தை கிருபையாய் தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்களோடு இடைப்பட்டீரப்பா. எஸ் ஃபாதர், நீர் எங்களை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறீர். எங்களுக்கு நீர் வார்த்தையை வாக்குத்தத்தமாய் உரைத்திருக்கிறீர். அதை ஸ்திரப்படுத்த நீர் வருவீர் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையிலே முன் செல்ல உரைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஸ்திரப்படுத்தப்பட இது சாட்சியாய் விளங்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்படியே இந்த மாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. கண்மணி போல ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். உரைக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்படுகிற மாதமாய் இந்த மாதம் இருக்கும்படிக்கு அப்பா உம்முடைய நாமத்தினாலே சபையை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்து சாட்சியாய் நிறுத்தும். கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம், கிருபை, பாதுகாப்பை கொடுங்க. எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விசேஷமா இப்பொழுது பரவுகிற இந்த கொள்ளை நோக்கி விலக்கி மறைத்து ஒவ்வொருவரையும் கண்மணி போல காக்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சபையில் இந்த மாதம் நடக்கிற எல்லா ஆராதனைகள், ஜெபங்கள், எல்லா கூடுகைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் மகிமைப்படுவீராக. ஓ மகிழ்ச்சியின் சத்தங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரிடத்திலிருந்து கேட்க பண்ணுங்கப்பா. நல்ல செய்திகளை மாறி மாறி கேட்க பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும், குறைவில்லாமல் நடத்தும். இன்னும் அறிகிற அறிவிலே வளர உமோடு நெருங்கி ஜீவிக்கைகள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. வல்ல கரங்களில் தாழ்த்துகிறோம். மகிமை முழுவதும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.